சேவாக், சச்சின், கங்குலி, விராட் கோலி, அஸ்வின், MS தோனி இவங்கெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துறீங்க. நான் ப்ளே பண்ணி பார்த்தது இல்லையா? இக்கடு சூடு. நல்லா காற்று வருது. நல்லா ஆடுறான் பேட்டிங். பாலில் மட்டும் பேட்டு போட மாட்டேது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. 5 மேட்ச் ஆடணும். 5 மேட்சும் எங்கள் டீம் தான் வின் பண்ணாங்க. எங்கள் டீம் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி தான். பையன் ரொம்ப கொஞ்சம் ஷை டைப்பு. பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த பையனும் கொஞ்சம் நல்லா இல்லைண்ணா ஐயப்பன். அதுலேயே எப்போ அடுத்து நம்ம தான் பேட்டிங்கில். ஓகே. அப்புறம் என் தம்பி பிரவீன் சொல்ல நல்லா போலிங் போட்டான். ரொம்ப டைட் பண்ணான் லாஸ்ட் ஓவர். இந்த பேர் ரொம்ப கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓகே. அப்படியே ஆப்பனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா அப்படி காமிக்கிறேன். டர்ஃப் விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது பிளேஸ்மெண்ட்டு. பட் மழை பெஞ்ச மட்டும் தண்ணி உள்ளே வரும். மேலே மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். டர்ஃப் செம்ம பிளேஸ்மெண்ட் இந்த இடம். ஆனால் இப்போ ஏன் டைமிங்கு மேட்ச் ஆடுறத மட்டும் பாருங்கள். ஓடுறா 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 பிரவீனை ஓடுறா. பிரவீன் ரெடியாடுறா. ஓடுறா 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 பிரவீன் ஓடுறா விடாதரா ஓடுறா ஓடுறா. மேட்ச் விளையாடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் இந்த டைமில். ஏன்னா நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் நான் தான் என் டீமை ஜெயிக்க வைக்கணும். பார்ப்போம். இவன் அடிக்க மாட்டான் போகுது. சும்மா பேட்டு தான் கையில் வச்சுருப்பான். சரி நம்ம போய் நிற்கலாம். நம்ம தான் இறங்குற மாதிரி இருக்கோம். விசப்பூச்சி ரன் அவுட் பண்ணிடுச்சு. சை விக்கி சூப்பராக இருப்படா ஆடுறா. ஓகே டைம் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வர டீம் பண்ணிட்டாங்க. இந்த டைம் ஃபார்வர்டில் தான் இருக்குது. 1 ஹவருக்கு 800 rupees தான். ஜாலியாக அவங்க ஜாலியாக விளையாடுங்க. பாய். தம்பி வேதகிருஷ்ணனுக்கு பர்த்டே தெரிஞ்ச உடனே பசங்க கேக்கு வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேக்கு மட்டும் வாங்கினதாங்க கூட இந்த ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து ஒரே அராஜகம் பாருங்களேன். ஸ்ப்ரே மூஞ்சில் அடித்து ஒரே அராஜகம் போட்டாங்க. ஒரே அராஜகம் சொல்கிறது. ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு ஜாலியாக இருந்தது பசங்களுக்கு. இது மாதிரி உங்கள் டீம்லேயும் பர்த்டேனா நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க தெரியும். நாங்களும் இப்படி தான் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் பசங்களை வச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம் சொல்லலாம் நிறைய. என் அன்பு தம்பிக்கு எனக்கு பிறந்த நாள். என்னால் கொடுக்க எதுவுமே நினச்சிங்க. எல்லாம் முடிஞ்சது. ஒரு கேக் வாங்கி அண்ணன் சொந்த செலவு பண்ணி ஹாப்பியாக இருக்கு. நீ ஹைட்டாக இருக்கேன், அதான் கொஞ்சம் மேலே இருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேவா? ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. சரி இப்போ எங்கே போகிற? அதானா? சரி ஓகே. சரியா பார்த்து ட்ரைவிங் பண்ணு. ஓகேவா? கால் பண்ண. இவன் ஒருத்தன் தனியாக தானே வந்துக்கிறான். ஏன் கூட வரேன்னா கேக்கு ஓகே நல்லா தான். இந்து காலேஜ்ல இறக்கி விட்டுறாருல இவரு. மச்சான் டே ராமா இவன் ஒருத்தன் இருக்கான்டா. நான் ஒருத்தன் வருவேன். அவங்க ஒருத்தங்கிறான். ஆமா 2 பேர் போகாதீங்கன்றாரு ஒரு வண்டியில பைக்கமே. நான் வரும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுவாமா அங்க. ராஜனை கூட வரேன். தம்பி ஆனா உருவத்தினோட பெருசா இருப்பான். ஆனா உள்ளத்தினோட சின்ன பையன் தான்.